ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்ம டெரஸ் கார்டன் vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அதுதான் இப்போ நான் மாடிக்கு போயிட்டுருக்கேன். போகும்போதே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்துட்ருக்கிறது கொத்தவரங்காய் செடி. நிறைய காய் பிடிச்சிட்ருங்க. 2-3 அறுவடை ஆகிடுச்சு. ரோஸ் பாருங்கள், நாட்டு ரோஸ் எவ்வளோ ரோஸஸ் பூத்துருக்குன்னு. இந்த ரோஸஸில் தான் வந்து லாஸ்ட் வீக் நான் பறித்து ரோஸ் மில்க் கூட ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னோடய கார்டன் வந்து ஃபுல்லாக ஒரு vlog பாருங்கள், ஒரு வியூ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 செடி தாங்க வச்சுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறைய எக்கச்சக்கமாக கிடச்சிருச்சு. 4-5 கிலோவுக்கு மேலே நாங்கள் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரோஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு, இதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பறிச்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த பூ எல்லாமே எங்கள் பூஜை அறையில் தான் அலங்கரிக்க போகிறோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். எத்தனை பூ இருக்குது பாருங்கள், நல்ல மணமாக இருக்குங்க. பூ பறிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருந்துச்சு. கையெல்லாம் பூ பறித்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா கையெல்லாம் கூட அவ்வளோ மணமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும் இந்த பூவு. இந்த பூ ரோஸுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே சீசனே கிடையாது. எல்லா டைம்லேயுமே வந்து பூக்கள் எடுத்துகிட்டே இருக்கும். நல்லா பூத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா மறுபடியும் அப்படியே தழிஞ்சு வந்துடும். எல்லா டைம்லேயுமே பார்த்திங்கன்னா இது சம்மரு, வின்டர் என்ன கிளைமேட்டும் கிடையாது. எல்லா டைம்லேயுமே இந்த ரோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 10 செம்பருத்தியாவது கிடச்சிரும். சாமிக்கு விற்கிறக்கு எங்களுக்கு நிறைய பூக்கள் எப்போவுமே டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அரளிப்பூ செடியும் இருக்குது. அரளி வந்து இன்றைக்கி அதிகமாக நான் பறிக்கலை. இந்த ரோஸே வந்து நிறைய இருக்கிறனால சரி ஓகே, அரளி வந்து ஒரு நாள் கூட செடியிலேயே விட்டுட்டோம்னா தாங்கியும், நாளைக்கு கூட பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரளிப்பூ வந்து பறிக்கலை இன்றைக்கி. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸு. 7 டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை பூக்கள் இருந்துச்சுங்க. இப்போ வந்து பூ கம்மியாக தான் இருக்குது 7 டேஸு. கொஞ்சம் எல்லாமே பூ பிடிச்சி முடிஞ்சு மொக்கெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 4 பூ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. இனி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விட்டோன்னு வைங்களேன். இனி வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம அடுத்த ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா 4 செடி தாங்க வச்சுருந்தோம். அந்த 4 செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ காயின்னு பாருங்கள். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபெர்டிலைசர்னு ரொம்ப கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, சிக்கன் மட்டன் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா அது கழுவுற தண்ணி, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கழிவுகளை மட்டும் நம்ம போட்டாலே போதும். பூச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சிருச்சு அப்படின்னு வைங்களேன், இந்த லீஃபுக்கு அடியிலெல்லாம் பூச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த மருந்தடிக்கிற பம்ப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அந்த லிக்விடை வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இது வந்து ஒரு 15 டேஸ் 1 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே பூச்சிகளும் எதுவும் வராது. அதுக்கு நம்ம கெமிக்கல் மருந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து சூப்பரான ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டு நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ கொத்தவரங்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எத்தனை கொத்தவரங்காய் பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4 செடியிலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 டேஸாக பார்த்திங்கன்னா அத்தனை காய் நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். நான் 1-2 தடவை மட்டும்தான் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் குட்டி செடி. ஒரே ஒரு பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம். 4 விதை போட்டது 4மே அழகாக முளைச்சி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சின்ன வீடியோஸ்லாம் நான் வந்து இந்த செடிகளோட க்ரோத் வந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பாருங்கள் எத்தனை கொத்தவரங்காய். அப்படி தாங்க, கொத்தவரங்காயில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கேன்சருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ நிறைய விஷயத்துக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொத்தவரங்காய் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கொத்தவரங்காய்க்கும் இந்த வீட்டில் நமக்கு வச்சு செடி வச்சு அந்த கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த வேரியேஷன்ஸ் தெரியும். பாருங்கள் இப்போ எவ்வளோன்னு பாருங்கள், 3 கைப்பிடி 4 கை அளவுக்கு வந்துச்சு கொத்தவரங்காய். அவ்வளோ காய் கிடச்சிச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு.
மாடி தோட்டம் வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் பக்கெட்டு, பெயிண்ட் பக்கெட்டு, இந்த மாதிரி வேஸ்ட்டு கேன்ஸு, இந்த மாதிரி இதுலேயே நம்ம வைக்கலாம். நான் லாஸ்ட் அப்டேட்டில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சது, இந்த மாதிரி நம்ம செலவே இல்லாமல் கூட மாடி தோட்டம் அமைச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ கொத்தவரங்காய் கிடச்சிருக்கு. என் குட்டி கூடவே தான் நின்றுருந்தாங்க ஹார்வெஸ்ட் பண்ணும்போது. அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. எவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நானே தான் பறிப்பேன், நீங்கள் வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் பறிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் கத்திரிக்காய் செம்மைங்க, எக்கச்சக்கமான காய்ங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 5 செடி 6 செடி தாங்க கத்திரிக்காய் செடி. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோவுக்கு மேலே பறிச்சாச்சு. அது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் சீசனாக இருக்கும், நிறைய காய் கிடைக்கும். அப்புறம் அப்படியே நம்ம எல்லாமே இது பண்ணி விட்டோம்னா நெக்ஸ்ட் அடுத்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா மறுபடியும் தழைஞ்சு வந்து மறுபடியும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிரும். எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள். குட்டி குட்டி கத்திரிக்காயை நம்ம பறித்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் கூட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை பறித்து தான் வச்சோம். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள். எங்கள் பாப்பா கையில் அழகாக வரிசையாக அடுக்கி வச்சிட்ருக்காங்க. எல்லாருமே மாடி தோட்டம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டமானது. அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சமாக ஒரு 4-5 செடி கூட வைக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் செடி, 2 கருவேப்பிலை செடி, 2 அவரைக்காய் செடி, இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளோட ஃபேமிலிக்கு தேவையான நம்ம காய்கறிகள், ஒரு மருந்தே இல்லாத ஒரு காய்கறிகள் நம்ம வந்து வீட்டிலேயே எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம முருங்கை மரம் இந்த இப்படி தான் ஒரு 2 மரம் முருங்கை மரம் நம்ம வச்சோன்னு வைங்களேன், எப்போவுமே முருங்கைக்கீரை வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆல் டைம்ஸ் எப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசனே கிடையாது. இந்த மாதிரி சீசனே இல்லாத நார்மலாக வர காய்கறிகள் நம்ம போட்டாலே போதுங்க, எப்போவுமே வருஷம் பூரா நமக்கு காய்கறிகள் வந்து கிடச்சிட்டே இருக்கும். எங்கள் பாப்பாவே தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே அவங்களே தான் பறிச்சிட்ருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பறிச்சிட்ருக்காங்க. ஒரு கையில் செடியை பிடிச்சிட்டு அழகாக பறிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் கிடச்சிருக்குன்னு. இன்றைக்கி ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களிலே பார்த்திங்கன்னா மாடியில் இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஆனால் போட்டு பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல. அப்படிங்கிறனால மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஒரு ஓரமாக தான் நாங்கள் வந்து தொட்டி வச்சுருக்கோம். ஒரு 50லேருந்து 60 தொட்டி வரைக்கும் தான் வச்சுருக்கோம். நிறைய போட்டோம்னா அது நிறைய ஒர்க்கு சரியாக இருக்குங்க. மாடியில் வந்துட்டோம்னா நம்ம களை செடிகளை வந்து பறித்து விடணும், இந்த மாதிரி நிறைய க்ளீன் பண்ணணும். ஃபெர்டிலைசர் எப்படி ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் மீன் அமிலம், பஞ்சகாவியம், இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணலாம், கொடுக்கலாம். இதுக்கு செடிகளுக்கு நம்ம வந்து இப்போது மீன் அமிலம் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ பூக்கள், எவ்வளோ கொத்தவரங்காய், எவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டோம்னா அவரைக்காவும் நமக்கு கிடைக்கிற சீசன் வந்தாச்சு இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா பை பாய்.